ஒரு பிசினஸ் ஓனர் இந்த வீடியோ பார்க்குறாரு, இல்ல வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொனர் இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா, அவங்க வந்து பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் சொல்லுவீங்க? இது இருந்தா பண்ணுங்க, இது இருந்தா பண்ணாதீங்க அப்படின்ற மாரி. நான் ஜென்ரலா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏன் நீங்க பர்சனல் பிராண்டிங் பண்ணணுன்றதுக்கான தெளிவு உங்களுக்கு தேவை. பர்சனல் பிராண்டிங் பண்றதுன்றது வந்து நீங்க உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்காகவா, இல்ல உங்களுடைய கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்காகவா, இல்ல உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவா, சில பேருக்கு வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்கும். அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக பண்ண போறீங்களா? இல்ல உங்களுடைய எதிர்காலத்துக்காக பண்ண போறீங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அதை அனலைஸ் பண்ண அவங்களுடைய நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பிஸ்னஸஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து விளம்பரம் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் வந்து cannot advertise, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் cannot advertise, lawyers cannot advertise, பட் அட் த சேம் டைம் தே நீட் டு கிரியேட் அ விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து இது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ வாட் தே கேன் டூ இஸ் தே கேன் கிரியேட் அவேர்னஸ், தே கேன் கிரியேட் நாலேஜ், ஒரு பப்ளிக் அவேர்னஸ் பண்ணலாம். நிறைய விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி யோசிப்பேன், ஒரு பெண்களுக்கான சட்ட உரிமைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பற்றி மட்டுமே பேசினாலே இன்னைக்கு 50% பாப்புலேஷன் பெண்கள் தான். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகும். சில நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ டாக்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இதில் வந்து ஒரு சோஷியல் காஸ் இருக்கணும்.